ஹாய் கைஸ், வணக்கம். ஸோ ஒரு 1 வீக் 10 டேஸ் முன்னாடி என் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் என்கிட்ட ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் கேளுங்க அப்படின்னு நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்ட்டான கேள்விகள்லாம் கேட்டிருக்கீங்க. அது எல்லாத்துக்கும் தான் இந்த வீடியோவில் நான் பதில் சொல்ல போகிறேன். வாங்க ஆரம்பிக்கலாம். அண்ட் நான் வந்து இதை என்கரேஜ் பண்ணலை, உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை. திஸ் இஸ் மை பர்சனல் சாய்ஸ். வீட்டில் இருக்கிறமே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான். சரியா? இஃப் திஸ் பாதர்ஸ் யூ, ஐ எம் ரியலி சாரி. வாட் யூ திங்க் அபவுட் யூடியூப் கிரியேட்டர்ஸ் நவடேஸ்? எனக்கு பர்சனலாக என்ன தோணுதுன்னா, நான் நிறைய யூடியூப் கிரியேட்டர்ஸ், தமிழ் யூடியூப் கிரியேட்டர்ஸ் எஸ்பெஷலி ஆர் கிளாசெட் ஊபிஸ். அவங்கெல்லாம் 2026 தான் அந்த கிளாசெட் விட்டு வெளியே வர போகிறாங்க. டாக் அபவுட் சவுக்கு சங்கர் இஷ்யூ. ஏன் வீட்லேயும் வந்துட்டு சாணியை கரைச்சி ஊற்றிட்டு போகிறதுக்கா? ப்ரோ உங்கள் டிக் கேர் ரொட்டீன் ப்ரோ உங்கள் டிக் கேர் ரொட்டீன் சென்ட் பண்ணுங்க. அது வந்துட்டு கேர் பண்ணாமல் விட்டீங்கன்னா அதுவா மெயின்டைன் ஆகிக்கும். க்ளீனாக வச்சுக்கணும். எஸ், க்ளீனாக வச்சுக்கோ. மற்றபடி அதுக்கு ரொட்டீன்லாம் கிடையாது. ஏன்டா எல்லாரும் பார்க்குற மூஞ்சியே நான் கேர் பண்ண மாட்டேங்கிறேன், இதில் அது வேறையா? பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்லாம் இல்லைங்க, ஒரு லைட் ஸ்டாண்டு தான். பட் ஆன் அ சீரியஸ் நோட், ஐ எம் அ ரேஷனலிஸ்ட். ஆஃப் லேட் அதை வெளியே சொன்னால் கல்லால் அடிக்க வரானுங்க, ஏன்னா தெரியல. ஜேகே ஆர் ஏ டு டி, யோர் ஒப்பீனியன் டு சூஸ் ஒன். டெக் சூப்பர் ஸ்டார் யாராச்சும் அவருக்கு தயவு செய்து உப்பு எங்க விற்பாங்கன்னு சொல்லுங்க. பிரியாணி மேன் எக்ஸ் மிஸ்டர் கேகே எக்ஸ் பிசி டாக் கொலாப் வருமா? என் கையில் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு ஓகே தான். ஐ ஹோப் கேகே வில் ஆல்சோ பி ஓகே. பட் பிசி டாக்கை தான் கேட்கணும். எனக்கு தெரியல. இந்த கேள்வி அவர்கிட்ட கேளுங்க, அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். பிராமின்ஸ் மேலே இப்போலாம் சோஷியல் மீடியாவில் ஹீட் ஜாஸ்தியாக இருக்குது சுமவை. இதை அலைஸான் என்ன ஓய் பரபூஷ்லி ஒழுங்க வேகலையா? இங்கே வந்து புலம்பின்னு இருக்கு. போங்க வழக்கம் போல் ட்விட்டருக்கு போய் ரிசர்வேஷனை கேன்சல் பண்ணணும்னு அங்கே புலம்புங்க. ஜெயிலில் என்ன சாப்பாடு போட்டாங்க ஐயா? காலையில் டிஃபனுக்கு அடையார் ஆனந்த பவன் பொங்கல் வித் வடை, லஞ்சுக்கு சுட சுட வசந்தா பவன் சாம்பார் சாதம், ஈவினிங் காஃபிக்கு சங்கீதாலேருந்து ஃபில்டர் காஃபி, நைட்டு டின்னருக்கு சரவணா பவன்லேருந்து சுட சுட கீ ரோஸ்ட். இதுதான் எவ்ரிடே மென்யூ. ஆஃப்டர் ஆல் தோஸ் கேஸ், டிட் யுவர் மம் எவர் ஆஸ்க் யூ டு குவிட் யூடியூப்? எஸ், டெஃபினெட்லி. தூங்க போகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போனாங்க இதெல்லாம் எதுக்கு அப்படின்ட்டு. நாங்கள் தான் கேட்காம இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம். Why is Amma not coming in the video? இப்படியெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா எப்படி வருவாங்க? ஆனால் இதுக்கப்புறம் நாங்கள் ஸ்கெட்ச் காமெடிஸ் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம், அதுலலாம் நடிப்பாங்க. இப்போலாம் ரோஸ்ட் வீடியோஸ் ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அகெயின் ரோஸ்ட் வீடியோஸ் போடுவீங்களா? கண்டிப்பாக. நான் வந்து பெயில் மணி வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன். சரியா? சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் ரோஸ்ட் வீடியோஸ் போடுவேன். இந்த கேள்வியை நிறைய பேர் கேட்குறீங்க, அதனால் நான் ஒரு க்ரௌட் ஃபண்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். யாருக்கெல்லாம் வந்துட்டு என்னோட ரோஸ்ட் வீடியோஸ் வரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் அந்த க்ரௌட் ஃபண்டிங்கில் உங்களுக்கு முடிஞ்ச அமௌண்ட்டை போடுங்க. அப்போ தான் அதை வச்சு நான் பெயில் வாங்கிக்கிறேன். வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? ஆமாம், கண்டிப்பாக. இதுக்கு மேலே நோ சேஞ்ச். ஓகேவா? விதி எழுதப்பட்டுருச்சு. இப்போ எப்படி போயிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் லைஃப் ஃபுல்லாக போகும். அதை வந்து பிரைட் ஆக்குறதும் டார்க் ஆக்குறதும் உன் கையில் தான் இருக்குது. சோஷியல் மீடியா இல்லாத வேர்ல்டு எப்படி இருக்கும்? அதிகார வர்க்கத்தின் ஆதிக்கம் வந்துட்டு இன்னும் ஜாஸ்தி ஆயிரும். அண்ட் நம்ம எல்லாம் வந்து ஆடுகளாக மாறிடுவோம். வை 1 kg பிரியாணி ஃபெயில்டா? எப்பா ஃபெயில்லாம் ஆகலப்பா, அது இன்னும் இருக்குது. நாங்கள் வந்து ஒருத்தர் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி சிச்சுவேஷன்ஸ் அண்ட் ஸ்டஃப். மற்றபடி இது ஃபெயில்லாம் ஆகலை. இப்போவும் யூடியூப்பில் இருக்குது, எல்லா வீடியோஸும் இருக்குது. நீங்கள் இப்போ கூட போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? என்ன சில ஜோக்ஸு சில ஸ்கெட்ச் காமெடிஸ்லாம் இப்போ பார்க்கும்போது கிரிஞ்சாக இருக்கும். மற்றபடி இட் டிட்ன்ட் ஃபெயில். சரியா? வாட் இஸ் த வியர்டஸ்ட் இன்சிடென்ட் ஆஃப் யுவர் லைஃப்? ஒன்று இருக்குது. ஒரு 20 அன்னோன் ஆண்கள் முன்னாடி நான் குளித்தேன். முன்னாடின்றதை விட அன்னோன் ஆண்கள் கூட நான் குளித்தேன். எங்கே, எப்போ, எப்படின்லாம் கேட்காதீங்க. நீங்களே சரித்திரத்தில் பின்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும். தருதல கதறுனா கேக்குமா. கைஸ், இது வந்து பிஎஸ் மணி அண்ட் கோ பொட்டேட்டோ சிப்ஸு. பர்சனலி எனக்கு ரொம்ப பிடிக்கும், எஸ்பெஷலி ஒயில் ஹேவிங் அ ட்ரிங்க். இதுதான் வந்து பெஸ்ட் சைட் டிஷ் அப்படின்னு சொல்லுவேன். அண்ட் இது வந்து ஆட் கிடையாது. ஓகேவா? ஐ ஜென்யூன்லி லைக் திஸ் பொட்டேட்டோ சிப்ஸு. சரியா? பாருங்க, இந்த பொட்டேட்டோ சிப்ஸு எனக்கு பிடிச்சனால ஐம் ரெக்கமெண்டிங் டு யூ. ஓகேவா? எனக்கு மட்டும் இல்லை, இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் வந்துட்டு அனிருத்துக்கும் ரொம்ப பிடிச்சது. அந்த கவர் மேலேயே அவரோட மூஞ்சை போட்டு அனீஸ் ஃபேவரட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரியா? இப்போ சொல்லி இது ஸ்பான்சர் கிடையாது. சரியா?
அப்புறமா வந்து ஹேஷ்டாக் ஆடுன்னு போடலை, ஒரு 1,10,000 அப்படின்ட்டு ஒரு பொண்ணு வெள்ளை கலர் பேக்ரவுண்டில் உட்காந்து பேச எனக்கு தேவையா? அதனால இப்போ சொல்லிடுறேன், இது இந்த பொட்டேட்டோ அந்த பொட்டேட்டோ வேணா ஸ்பான்சர்டாக இருக்கலாம், ஆனால் இந்த பொட்டேட்டோ நாட் ஸ்பான்சர்ட். சரியா? ஓகே, ரொம்ப நேரமா ஃபர்ஸ்ட் பேஸ்லேயே போயிட்டு இருக்கோம். வாங்க செகண்ட் பேஸுக்கு போகலாம். லெட்ஸ் மேக் அ காக்டெயில். Do you think the tsunami you got in the past is affecting your content now? Something doesn't feel right. ஆமாம்ல, எனக்கும் தான் something doesn't feel right. சொல்கிறதுக்கு பதிலாக பாஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்ட்டு டீசெண்டாக சொல்லியிருக்கலாம். பட் இட் இஸ் ஓகே. பட் த கண்டென்ட் இஸ் ட்ரூ. Have you ever experienced corporate life? If yes, how was the feeling? வேதனை only, no feelings. To be honest, coming from a middle class family, என்ன கேட்டிங்கன்னா கார்பரேட் லைஃபே பெட்டர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அதில் ஒரு ஸ்டேபிள் இன்கம் இருக்கு இல்லையா? அதை தவிர்த்து இந்த மாதிரி நமக்கு பிடிச்சதை பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டேபிள் இன்கம்ன்றது இருக்காது. அண்ட் வீட்டில் உள்ளவங்களுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ யா. Did you have any insecurities while making videos in the beginning of your career? பிகினிங்கில் மட்டும் இல்லை, இப்போ கூட நிறைய இன்செக்யூரிட்டிஸ் இருக்குது. ஆனால் நவ் ஐ ஹாவ் லேர்ன் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கெட் ஓவர் வித் இட். அப்பப்போ வந்துட்டு வெளியே தலை காட்டும், அதை வந்துட்டு வேறு மீன்ஸ் மூலிமா வந்துட்டு காம்பன்சேட் பண்ணிக்கிறேன். வை நோ கான்ட்ரவர்சிஸ் தீஸ் டேஸ்? நான் நிம்மதியாக இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா அகமது மீரான் ரோஸ்ட் ஏன் போடலை? ரோஸ்ட் போடுற அளவுக்குலாம் இப்போ அவர் வர்த்து இல்லை. ஒரு காலத்தில் வர்த்தாக இருந்தார். இப்போ வந்து நீங்களே அவர் கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு அவரை ரோஸ்ட் பண்ணுறீங்கல்ல, அதனால் வந்துட்டு நான் ஏன் தனியாக போடணும் அப்படின்ட்டு தான் போடல. வென் ஆர் யூ கெட்டிங் மேரிட்? முன்னாடிலாம் வந்துட்டு பொண்ணுங்கிட்ட தான் அந்த கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்க, இப்போ பசங்கிட்டே கேட்க ஆரம்பிச்சிட்டிங்களா? சுத்தம். வென் ஆம் ஐ கெட்டிங் மேரிட்? இந்த குடும்பஸ்தன் ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, சான்வி, அவங்க ஓகே சொன்னால் பண்ணிக்கலாம், இல்லை அவங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு தான் நம்ம பண்ணிக்க போகிறோம். ஏன்னா ஐ ஃபீல் தேர் இஸ் ஸ்டில் அ சான்ஸ், அட்லீஸ்ட் 1% சான்ஸ். சொல்லும் போது எனக்கே சிரிப்பாக தான் வருது. பட் யா, நம்பிக்கை தானே எல்லாம். உங்கள் ஃபேவரட் பிரியாணி ஷாப்? பல்லாவரம் யா மொய்தீன். லீக்டு வீடியோ ஸ்ப்ரெட் பற்றி பேசு அண்ணா. இது ஆக்சுவலாக ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஓகே, லெட் மீ கிவ் மை ஒப்பீனியன் ஆன் இட். என்னன்னா, இது வந்து ஒரு நெவர் எண்டிங் லூப் மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு ஓப்பனாக வெளியே வந்து என்னையும் வந்து காஸ்டிங் கவுச்சுக்கு கூப்பிட்டான், என்னை வந்து பியர் ப்ரெஷர் பண்ணான், என்னையும் வந்துட்டு இந்த மாதிரி ஆக்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ண வச்சான் அப்படின்னு அந்த பொண்ணு வந்து ஓப்பனாக வெளியே சொல்கிறா அப்படின்னா, அப்படி சொன்னவனை வந்துட்டு அவனுக்கு உண்டான தக்க தண்டனை நம்ம வாங்கி கொடுத்துடலாம். அண்ட் இன்னும் மற்ற பெண்களை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ராப்லேருந்து காப்பாற்றிடலாம். ஆனால் இந்த வெளியே வந்து சொன்னால் தெரியுமா அந்த பொண்ணு, அந்த பொண்ணோட ஃப்யூச்சர் என்ன ஆகும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதனால தான் நிறைய பேர் அவங்களுக்கு நடந்த இந்த விஷயங்களை வந்துட்டு டிஸ்மிஸ் பண்ணுவாங்களே தவிர, இந்த மாதிரி நடக்கலை, இது வந்து ஏஐ அப்படின்லாம் வந்துட்டு சொல்லி அடுத்த வேலையை பார்த்துட்டு போவாங்களே தவிர அந்த பர்சனை வந்து எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் எக்ஸ்போஸ் பண்ணுறனால இன்னும் நிறைய பெண்கள் வந்து காப்பாற்றப்படுவாங்க. ஆனால் இவங்க ஃப்யூச்சர் ஒரு பெரிய கேள்விக்குறி ஆயிரும். ஓகேவா? ஸோ தே கீப் தேர் மவுத் ஷட். ஸோ தே கெட் எக்ஸ்ப்ளாய்டட் and they keep their mouth shut because they know அதுக்கு மேலே உங்களுக்கு ஃபியூச்சர் இல்லைன்னு. they get exploited, they keep their mouth shut because they know that they won't get another job. ஸோ அந்த மாதிரி ஒரு நெவர் எண்டிங் லூப்பில் தான் போய்கிட்டே இருக்குது. யாராச்சும் ஒருத்தராச்சும் வெளியே வந்து அவங்க ஸ்டோரியை சொல்லி இவன் வந்து இந்த மாதிரி பண்ணான் அப்படின்ட்டு சொன்னாங்கன்னா தான் இதெல்லாம் வந்துட்டு ஒரு முடிவுக்கு வரும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் வந்துட்டு ஹார்வி வைன்ஸ்டைன் அப்படின்ற ஒருத்தரை வந்துட்டு நிறைய ஹீரோயின்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த ஆளை வந்து ஜெயிலே போட்டாங்க. ஓகேவா? அவரோட ப்ரொடக்ஷன் கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் அ பிக் கொஷன் மார்க். அண்ட் வி கேனாட் பிளேம் த ஹீரோயின்ஸ் ஆல்சோ. நான் சொன்ன மாதிரி வெளியே வந்து சொல்லிட்டா அப்புறம் அவங்கள வேறு யாரும் ஹையர் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ இது சொல்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. பட் திஸ் இஸ் த ஹார்ட் ட்ரூத் விச் விமென் ஹூ வாண்ட் டு கம் இன் டு த மீடியா ஃபீல்ட் ஆர் கோயிங் த்ரூ.
நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, ரீசெண்டாக நான் ஒரு மீம் பார்த்தேன். அதில் என்ன, அந்த கங்குபாய் படத்தில் ஒரு பொண்ணோட பாடி இருக்கும், அந்த பாடியோட கால் ரெண்டுத்தையும் கட்டி வச்சு இது பண்ணுங்க அப்படின்னு, ஏன்னா ஆம்பளைங்களை நம்ப முடியாது அப்படின்ற அந்த 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 இதை வந்துட்டு, அந்த டைலாக் வந்துட்டு ஒரு மீமாக போட்டிருப்பாங்க. அதில் ஒரு கமெண்ட் என்ன வந்திருக்கும்னா, do you think a piece of twine can stop us அப்படின்ட்டு. அது வந்து சினிமாவில் வந்த ஒரு சீன், ஓகேவா? அந்த சீன் ஹோல்ட்ஸ் லாட் ஆஃப் மீனிங். அண்ட் அந்த 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 டைலாகை ஒரு ஆன் டைரக்டர் ஒரு படத்தில் வைக்கிறாருன்னா, ஹவு அஷேம்ட் he feels about his own gender அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. அந்த படத்தை பார்க்க எனக்கு ரொம்ப அசிங்கமாக தான் இருந்துச்சு, ஓகேவா? இப்படி ஒரு சொசைட்டியில் இருக்கிறோமே, அதை மாற்றுறதுக்கு நம்மளால் முடியலையே அப்படின்ட்டு. ஆனால் இதே சொசைட்டியில் வாழ்கிற ஒரு ஆண் அந்த படத்தை பார்த்து படம் தெரில, அவன் இப்படி ஒரு கமெண்ட் அடிக்கிறான், do you think a rope can stop us அப்படின்ற மாதிரி அவன் கமெண்ட் அடிச்சிருந்தான். திஸ் I don't know what to say. ஏன்னா ஒரு நாளுக்கு நாள் நிலைமை மோசமாக தான் ஆகிட்டு போகுது. ஐ ரியலி ஃபீல் அகேன், ஐ ரியலி வாண்ட் டு டூ மை பார்ட். ஆனால் எங்களுக்கு எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. பட் யா, டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், I feel really sorry and I feel really empathetic for the victims. 400 acres, your opinion. Oh my god, I have to talk about this. இந்த 400 ஏக்கரை வந்துட்டு தெலுங்கானாவில் வந்து வெட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே உள்ள மான், அங்கே உள்ள மயில், இதெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஊரில் இருக்கிறவனுங்க கத்திரிக்கிட்டு இருக்காங்க. எண்ணூர் போர்ட்டில் ஒரு சில மாதங்களாக ஒரு மேட்ரு போயிட்டுருக்கு. என்னன்னு தெரியுமா? சொல்லு, நல்லா யோசிச்சு சொல்கிறா. ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு போய் படிச்சுட்டு வந்து கூட இதுக்கு கண்டினியூ பண்ண. தெரியுமா? தெரியாது இல்லை, போய் தெரிஞ்சுக்கோ முதல்ல, ஓகேவா? நம்ம ஊர்லேயே 1008 பிரச்சனை இருக்குது, ஓகேவா? அங்கேயாச்சும் 400 ஏக்கர், நம்ம ஊரில் எத்தனை ஏக்கர் போகுது நம்மளுக்கே தெரியாது. நம்ம நிலைமையை இப்படி வச்சுக்கிட்டு நீ அசரூர்காரனோட கஷ்டத்தை நினச்சி ஃபீல் பண்ணுற. நான் இப்போ அவங்களோட அந்த ஆக்டை வந்துட்டு சப்போர்ட் பண்ணிலாம் பேசல, ஆனால் அவங்களோட அந்த விஷயத்துக்கு, அவங்களோட அந்த இஷ்யூவுக்கு நீ கொடுக்குற அட்டென்ஷனில் ஒரு 50% கூட வேணாம், 20% நம்ம ஊரில் நடக்கிற விஷயங்களுக்கும் நீ வந்துட்டு கொடுத்தன்னு வச்சுக்குவேன், நல்லாயிருக்கும். How to shave ass hair with glass? With glassனா கிளாஸை வச்சு ஷேவ் பண்ணுறது எப்படின்னு கேட்குறீங்களா, இல்லை கிளாஸில் பார்த்துக்கிட்டு எப்படி ஷேவ் பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? கிளாஸ் வச்சு ஷேவ் பண்ண முடியாது, பிகாஸ் அந்த 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 வாட்டம் வராது, ஓகேவா? கிளாஸை வச்சு ஷேவ் பண்ணணும் அப்படின்னா அதுவும் கஷ்டம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக வச்சுக்கிட்டு உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டு உங்களை எவ்வளோ வந்துட்டு நேசிக்கிறான் அப்படின்றத நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். என்னன்னா, நீங்கள் இதை வந்துட்டு ஒரு மெசேஜாக அனுப்புங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட. பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருப்பான் இல்லையா, அவனுக்கு அனுப்புங்க, டே என் ஆஸ் ஹேரை ஷேவ் பண்ணுண்டா, வந்து ஷேவ் பண்ணி தான் மச்சான் அப்படின்னு சொல்லுங்கள். வரண்டா மச்சான் அப்படின்ட்டு உடனே கிளம்பி வர்றவன் தான் உங்கள் உண்மையான ஃப்ரெண்டு, ஓகேவா? ஏய் இதெல்லாம் ஒரு மேட்டர்னு என்னை கூப்பிட்றப்ப போடா அப்படின்னு அசிங்கமாக திட்டுறான் அப்படின்னா அவன் ஃப்ரெண்ட்ஷிப் அங்கேயே கட் பண்ணிடுங்க. உங்கள் ஆஸ் ஹேரை ஷேவ் பண்ணாதவங்களாம் உங்கள் ஒரு ஃப்ரெண்டாங்க? ஒரு ஃப்ரெண்டுனா எல்லாமே பண்ணணும். ஆஸ் ஹேராக இருந்தானே எந்த ஹேராக இருந்தா என்ன? லெட் அஸ் நோ அபவுட் அபிஷேக் ரவி மோர். ஏன் இதுக்கு அந்த வேர்ஷன் நிம்மதியாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அவனி வம்புல இருக்கிறதுக்கா? லைஃப்ஸ் கைண்ட் ஆஃப் ஹார்ட் ரைட் நவ். ஒரு அட்வைஸ் சொல்லுங்க, ஹவு டு ஓவர் கம் த ஓவர் திங்கிங் அண்ட் செல்ஃப் டவுட். இதே தான் நானும் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் எதாவது அட்வைஸ் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா இது ரெண்டு எனக்கும் இருக்குது, ஓகே? செல்ஃப் டவுட்டும் இருக்குது, ஓவர் திங்கிங்கும் இருக்குது. நான்லாம் எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே ஜோன் அவுட் ஆகிற ஆள், ஓகேவா? ஷூட்டிங் அது பாட்டு போயிட்டே இருக்கும், ஓகேவா? எல்லாம் செட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஜோன் அவுட் ஆகிட்டு செவத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பேன். என்னைய என் தெரப்பிஸ்டாலே ஹெல்ப் பண்ண முடியல. அதனால தான் வந்துட்டு இந்த தெரப்பியில் இறங்கிட்டேன். நான் இது அகேன் நான் இறங்கிட்டேன், ஓகேவா? இது வந்து சொல்யூஷன் நான் சொல்லலை, சரியா? Why wasn't the yellow hoodie video has not been uploaded? I understand if the previous situation. எல்லோ ஹுடி வீடியோ ஏன் வரலன்னு நீங்கள் கேட்குறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறது இல்லை. டு பி ஆனஸ்ட், நாங்கள் வந்து அந்த வீடியோவோட 50% நாங்கள் ஷூட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஒரு அன்அக்செப்டபிள் ட்ராஜடி ஒன்று நடந்துருச்சு. அந்த இன்சிடெண்ட்டை பற்றி நாங்கள் கேள்விப்பட்ட உடனே வி புட் த ப்ரொடக்ஷன் டு த ஹால்ட் அண்ட் என்ன சொல்கிறது, லெட்ஸ் ஃபர்கெட் அபவுட் இட் அப்படின்னு விட்டுட்டோம். அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது நிறைய பேர் என்னோட டிஎம்ஸ்லையாக இருக்கட்டும், இல்லை கமெண்ட் செக்ஷன்லையாக இருக்கட்டும், வந்து உங்கள் காட்டில் மழை தான், உங்களுக்கு செஞ்சால் அல்ல இப்போ அனுபவிக்கிறான் பாருங்கள், கர்மா இஸ் அ பூமராங் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு ரொம்ப ஸ்டூப்பிடாலாம் வந்துட்டு கமெண்ட்ஸ் அண்ட் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. ஐ டெல் யூ சம்திங் வெரி ஆனஸ்ட்லி. இப்போது சோஷியல் மீடியாவில் 2 கிரியேட்டர் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னா அந்த சண்டை வந்துட்டு சோஷியல் மீடியாவோட ஸ்டாப் ஆயிரும். ஏன்னா ஆஃப்லைனில் இப்படி ஒரு ட்ராஜடி ஒரு கிரியேட்டருக்கு நடக்குது அப்படின்னா
அவரை அங்கே வந்து நாங்கள் கிரியேட்டராக பார்க்க மாட்டோம், ஒரு ஹியூமன் பீயிங்காக பார்ப்போம். அவருக்கு நடந்த ட்ராஜடி வந்துட்டு எங்கள் வீட்டில் நடந்த மாதிரி தான் நாங்கள் வந்துட்டு யூனோ அதை நாங்கள் வந்துட்டு எடுத்துப்போம். ஓகேவா? பிகாஸ் அகேன் வி ஆர் ஆல் ஹியூமன்ஸ். ஆனால் இன்னும் நிறைய பேர் வந்துட்டு ஒரு கிரியேட்டர் வீட்டில் ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, ஒரு ஆக்சிடென்ட் இருந்துச்சு, ஆர் சம்திங் ஹேப்பன்னா அந்த கிரியேட்டருக்கும் யாருக்கும் பஞ்சாயத்தோ அவங்களோட கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு நீ இப்போ நீ பார்த்தல ப்ரோ, இது நடக்குது ப்ரோ, நீ தான் ப்ரோ ஜெயிச்ச, அவனுக்கு தேவை ப்ரோ அப்படின்ற மாதிரிலாம் என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி கோல் மூட்டி விடுறதா நினச்சிக்கிட்டு சில விஷயம் வந்துட்டு பண்ணுறாங்க. அது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு சொல்கிறத விட ஒரு பெட்டர் வார்த்தை இருக்க முடியாது. ஆனால் அசிங்கமாக தான் இருக்குது. ஒருத்தரோட சோஷியல் மீடியா டவுன்ஃபால்னா கூட பரவாயில்ல, ஆனால் ஒரு பர்சனல் ட்ராஜடியில் அவர் யாரை பற்றி பேசியிருக்காரோ அவங்க போஸ்ட்டில் போய் இந்த மாதிரிலாம் கமெண்ட் அடிக்கிறது வந்துட்டு இட்ஸ் வெரி சீப், வெரி வெரி சீப். ஐ டெல் யூ திஸ். இது வந்து நான் நோட்டீஸ் பண்ணது. இந்த ட்ராஜடி நடக்கும்போது நான் சொன்ன மாதிரி we halted the production and I told my crew that's it, we are not doing this anymore அப்படின்னு. ஆனால் அதே டைமில் இந்த பர்டிகுலர் பர்சன் இன்னொருத்தரை பற்றியும் பேசியிருந்தார். அவரோட கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு இந்த ட்ராஜடியை பற்றி ஃபயர் விட்டுக்கிட்டு இருந்தானுங்க. உன்னை பற்றி பேசினால ப்ரோ, பாரு ப்ரோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அதுக்கு அந்த கிரியேட்டர் அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் லைக் பண்ணிக்கிட்டு இருந்தார். கமெண்ட் அடிக்கிற ஆடியன்ஸ் தான் வந்துட்டு சீப்பாக இருக்காங்கன்னு இல்லை, ஓகேவா? நிறைய கிரியேட்டர்ஸுமே சீப்பாக தான் இருக்காங்க. ஸோ லைக் ஐ செட், நாங்கள் வந்து ஆன்லைனில் தான் கிரியேட்டர்ஸ், ஆஃப்லைனில் வி ஆர் ஹியூமன்ஸ். ஸோ ஆஃப்லைனில் நடக்கிற ஒரு லைஃப் சேஞ்சிங் விஷயத்துக்கு வந்து வி ஆல் வில் பி எம்பத்தட்டிக். என்னதான் சோஷியல் மீடியாவில் வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டாலுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு பர்சனல் லாஸ் நடக்கும்போது we have to be with that person. ரபி ப்ரோ, வாட்ஸ் குக்கிங்? இனிமேல் தான் ப்ரோ போய் குக் பண்ணணும், ராமன் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதான் குக் பண்ணணும். எப்போ மூவி டைரக்ட் பண்ண போறீங்க? துருவ் விக்ரம் எப்போ டேட் கொடுக்குறாரோ அப்போ. ஃபீல் குட் மூவி சஜஸ்ட் பண்ணு ப்ரோ. எதுக்கு அந்த படத்தெல்லாம் பார்த்து நம்ம லைஃப் இந்த மாதிரி மாறுமா அப்படின்ற ஃபால்ஸ் ஹோப்பை நீ வளர்த்துப்பேன். நம்ம லைஃப்லாம் டார்க்காக தான் போகுது, அதனால நீ டார்க் மூவிஸே பாரு. இல்லை நீங்கள் ஃபீல் குட் மூவி சஜஸ்ட் பண்ணியே தீரணும் அப்படின்னு நீ சொல்றீங்கன்னா, ஹச்சுக்குன்னு ஒரு படம், ஓகேவா? அழகா சூப்பர் படம், ஓகே. டாக் லவர்ஸ்க்கு வந்துட்டு ஏற்ற மாதிரி ஒரு படம். அந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐயோ சூப்பராக இருக்கும், வேற லெவல் ஃபீல் குட் படம் பாரு, சரியா? ஐ எம் ஃபேசிங் பாடி ஷேமிங் அண்ட் ஹேட்ரட் ஃப்ரம் பீப்புள். ஹவு டு அவாய்ட் இட்? அவாய்ட் பீப்புளே தேவையில்லை, ஓகேவா? ஏன்னா இந்த பாடி ஷேமிங் ஹேட்ரட்லாம் வந்துட்டு எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற விஷயம், ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணலாம்? எல்லாரையும் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கலாம். பட் ஆன் அ சீரியஸ் நோட், இஃப் யூ ஆர் ரியலி ஃபீலிங் வெரி லோ பிகாஸ் பீப்புள் ஆர் மேக்கிங் ஃபன் ஆஃப் யுவர் பாடி ஆர் ஹேட்டிங் யூ ஃபார் நோ ரீசன், ஐ வுட் சஜஸ்ட் கோ அண்ட் ட்ரை தெரப்பி. நிறைய பேர் சொல்லுவாங்க தெரப்பிக்கெலாம் போனால் உங்களை பைத்தியம்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் கிடையாது. தெரப்பிக்கு போங்க அண்ட் சீக் ஹெல்ப் அண்ட் மேக் யுவர் செல்ஃப் ஸ்ட்ராங்கர். உங்கள் லைஃப் டைம் கோல் தான் என்ன? குட் கொஸ்டின். ஒன்று, ஒரு பொண்ணை அம்மாவாக்குறது, இல்லை ஒரு பொண்ணுக்கு அப்பாவாகிறது. Why did you stop making content completely? கம்ப்ளீட்லிலாம் இல்லை, நான் பொறுமையாக தான் நிறுத்திக்கிட்டு இருக்கேன், ஓகேவா? ஸ்லோ பாய்சன் மாதிரி தான், கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திட்டு இருந்தேன். பட் இதுக்கு மேலே அது கிடையாது. ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் கண்டிப்பாக வரும். உங்கள் சிரிப்பின் ரகசியம் என்ன? அது ஒன்றும் இல்லை, பேக்கில் வாங்குற ஐடியா எல்லாத்தையும் முந்தி நான் வந்து அது ஒரு பெயினாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்போல்லாம் அது ஒரு பிடிஎஸ்எம்மாக எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணுறேன். ஐ அக்செப்டட் த பெயின். அதே நீங்களும் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிரிப்பு ஆட்டோமேட்டிக்காக எல்லா சிச்சுவேஷன்லையும் வரும். தாட்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? என்ன கேள்வி இது? என்ன நினைக்கிறீங்கன்னு என்ன அர்த்தம்? சூப்பருங்க, அந்த தாட்ஸ்லாம் வந்தால் மஜாவாக இருக்கு அப்படின்னு நான் சொல்ல முடியும். தாட்ஸ்னாலே வந்துட்டு அது ஒரு மாதிரி டார்க் ஃபேஸ் தானே. அண்ட் ஹவு டு கம் அவுட் ஆஃப் இட்? ஒரு ஐடியா இருக்குது. என்ன பண்ணுற, ரோட்டில் நடந்து போ, அங்கே ஒரு நாய்க்குட்டி இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வலை, ஓகேவா? அது உன் கூடயே சுற்றிக்கிட்டே இருக்கும். அது வந்து வாக்கிங் கூப்பிட்டு போ, வெட்டுக்கு கூப்பிட்டு போ, அதுக்கு வந்துட்டு பெட் ஸ்டோருக்கு கூப்பிட்டு போயிட்டு அதுக்கு பிடிக்கிறதெல்லாம் வாங்கித்தா, ஓகேவா? உன் வாழ்க்கையில் ஒரு பர்பஸ் உண்டாயிடும், ஓகேவா? when you have a purpose, obviously you will want to live for the purpose, ஓகேவா? உன்னை நம்பி இன்னொரு ஜீவன் இருக்குது அப்படின்னும் போது அதுக்காக வாழணுன்ற ஒரு தாட் உனக்கு வரும். என்னன்னோ ஜாலியாக இருக்க போல வாய வச்சிட்டீங்களா? போச்சு. நெக்ஸ்ட் வீக் ஃப்ரெண்ட்ஸ் பட் ரெடி கன்ஃபார்ம். ஜிங்ஸ் பண்ணாதீங்கடா, நிம்மதியாக இருக்க விடுங்கடா.
your take on people misunderstanding your thoughts and opinions, we have no control on it. ஓகேவா? நம்ம ஒரு இன்டென்ஷன்ல சொல்றோம், அவன் ஒரு இன்டென்ஷன்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான் அப்படின்னா நம்மளும் தப்பு இல்லை, அவனும் தப்பு இல்லை. அவன் அப்ரிங்கிங் அப்படி, ஏன் அப்ரிங்கிங் இப்படி. நான் இப்போ ஒரு உமன் ஜோக் அடிக்கிறேன் அப்படின்னா நிறைய பெண்களே சொல்லியிருக்காங்க என் உமன் ஜோக்ஸ் நல்லா இருக்கு அப்படின்ட்டு. ஆனால் நிறைய பெண்கள் சொல்லியிருக்காங்க அதெல்லாம் அஃபென்சிவா இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அகேன் இது வந்துட்டு எல்லாருக்காகவும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா யாரையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. Will I get arrested for posting political memes like you? Bro, we live in India. ஓகேவா? We are a secular nation with a democracy. ஓகேவா? நமக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கு, ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கு. இட்ஸ் ஆல் ஆர் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டு. ஓகேவா? யாருமே வந்துட்டு உங்களோட இந்த ரைட்டை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சொல்லவே முடியாது. சரியா? டு ஆன்சர் யுவர் கொஸ்டின், எஸ், கண்டிப்பாக அரெஸ்ட் ஆயிருவீங்க. பிரியாணி மேன் ரிவீல் அப்படி சும்மாலாம் ரிவீல் பண்ண முடியாது. 399 பே பண்ணுங்க, அப்புறம் ரிவீல் பண்றேன். முன்னாடி ஒரு கான்டென்ட் ரா இருந்துச்சு. நவ் ஐ ஃபீல் நீங்க ரொம்ப யோசிச்சு விட் பண்றீங்களோன்னு. ராவா இருந்தா தான் ராவோட ராவா தூக்கிட்டு போயிருக்காங்கல்ல, அப்புறம் எங்க ரா. ஆமா, ட்ரூ. இப்பெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் தெளிவா யோசிச்சு இது பிரச்சனை ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது 360 டிகிரிலையும் யோசிச்சு தான் வந்துட்டு ஒரு கான்டென்ட்டை யோசிக்க வேண்டியதாகவே இருக்கு. ஓகேவா? ஒரு ஐடியாவே அப்படிதான் வந்து யோசிக்க வேண்டியதாக இருக்கு. அண்ணாவோட பொலிட்டிக்கல் என்ட்ரி இது வரைக்கும் எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க? இது வரைக்கும் கொடுத்த ஸ்கிரிப்டை அவர் கரெக்டாக படிச்சு ஒப்பிக்கிறாரு. இதுக்கு மேலே வந்து அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னு தான் தெரியல. ஏதோ ஜூனுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன சொல்றது அந்த அரசியல் பாதையே வந்து வேற மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஹைப்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. பார்ப்போம். இஸ் தேர் எனி சான்ஸ் டு வாட்ச் யுவர் 1 kg பிரியாணி வீடியோஸ்? இட் வாஸ் டூ ஃபன் டு வாட்ச். இன்னும் அந்த சேனல் இருக்குதுங்க. இன்னும் இருக்கு. 1 kg பிரியாணி நீங்கள் போய் தேடி பார்த்தீங்கன்னா அந்த சேனல் வரும். வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்டே கண்டினியூ பண்ணலாம். ஹாய் ரபி, மலேசியா ஃபேன்ஸுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஃபேன்ஸ் 1 kg பிரியாணி வெரி குட். மலேசியா ஃபேன்ஸுக்கு என்ன சொல்லலாம்? லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு பிரியாணி மேன். லாஸ்ட்டாக ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்த மூவி என்ன? விடாமுயற்சி. பத்திக்குச்சு ஒரு சக்தி வேற மாதிரி. ஐ வாண்ட் டு லீவ் த லைஃப் பிரகாஷ் ஹேஸ். கயல் எம்மி. டைனோசர் முட்டை தான் போடும்னு சொல்கிறாங்க. அப்போ ஆம்பளை டைனோசருக்கு குட் கொஸ்டின். குட் சயின்டிஃபிக் கொஸ்டின். ஆக்சுவலி ஆம்பளை டைனோசருக்கு இருக்கும், நான் பார்த்துருக்கேன். சிஎஸ்கே ஃபேன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதான் நீங்கள் எமோஜிலே சொல்லிட்டீங்களே. வீக்லி ட்வைஸ் YT வீடியோ போடுங்க ப்ளீஸ். நீங்கள் சொல்லிட்டீங்களா ஸ்வேதா? கண்டிப்பாக போட்டுடலாம். குக்கிங் வியர்டு ஃபுட் சீரீஸ் அகெயின் வருமா? கண்டிப்பாக வரும். போன வாட்டி சேனியா வெறும் வாந்தி தான் எடுத்தா. ஆனால் அடுத்த வாட்டி அவள் இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுற அளவுக்கான வியர்ட் ஃபுட்ஸ் நாங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். ப்ரோ, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் ஆன் 3 language பாலிசி? எப்படி பார், ஒருத்தன் ஜாலியாக உட்காந்து ராமன் சாப்பிடக்கூடாது உங்களுக்கெல்லாம். எப்படா இவன் தாலியாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்து இதெல்லாம் கேட்க வேண்டியது. நோ லாங்குவேஜ் ஷுட் பி ஃபோர்ஸ்ட், ஃபுல் ஸ்டாப். அவ்வளவுதான். 3 language பாலிசியோ 4 language பாலிசியோ, ஓகேவா? நீங்கள் பெங்களூர் போங்கோ, கோவா போங்கோ, எக்கடமா போங்கோ, என்ன லாங்குவேஜ் வேணால் சொல்லித்தாங்க, பிரச்சனை கிடையாது. ஆனால் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, அவ்வளவுதான். என்ன ப்ரோ இவ்வளோ நாளாக காணோம்? ரிலேஷன்ஷிப், சிச்சுவேஷன்ஷிப் அந்த மாதிரி ஏதாவதுல முழுகிட்டி. ஆனால் ஐ லைக் இட். என் மேலே எனக்கு இருக்கிற நம்பிக்கையை விட உனக்கு என் மேலே இந்த மாதிரி தான் நான் இருப்பேன்ற நம்பிக்கை இருக்குல்ல, அத்தாண்டா உனக்காக தான்டா 1:30 மணிக்கு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு. நீங்க ரொம்ப வன்மத்தை காட்டுறீங்க. இட்ஸ் நாட் குட். அந்த வன்மம் தவிர்க்க ஐடியா ப்ளீஸ். இல்லை, எனக்கு புரியலை. நான் ரொம்ப வன்மத்தை காட்டுறேன்னு சொல்றீங்க, அந்த வன்மம் தவிர்க்க ஐடியா ப்ளீஸ் என்கிட்டே கேட்குறீங்க. ஏன் தவிர்க்கணும்? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் தவிர்த்து இந்த வன்மம்? வந்துச்சுன்னா கக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. வன்மம்னு வரும்போது நம்ம பறவையாக மாறிடணும். இப்போ பறவை வந்து ஃப்ளைட்டிங்கில் போயிட்டே இருக்கு, ஓகேவா? திடீர்னு அதுக்கு வயிற்ற கலக்குது அப்படின்னா அச்சிச்சோ யார் கீழே இருக்கா பார்த்து ஆகி போவோம் அப்படின்னு நான் யோசிக்குது. இல்லை, ஃப்ளைட்டிங்லேயே ஆகி போயிட்டு போகுது. அந்த மாதிரி தான் நம்ம பாட்டு லைஃப் அப்படியே லீட் பண்ணி போயிட்டே இருக்கணும். டக்குன்னு அப்படியே பொறாமை அப்படி பொங்கிட்டு வருது, ரொம்ப எரிச்சலாக இருக்குது, கக்கணும்னு தோணுச்சு, கக்கிட்டு போயிட்டே இருக்கணும். எவன் தலைமையில உழுதுலாம் பார்க்கக்கூடாது. ஐ அப்பாலஜைஸ் ஃபார் த பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். மெட்ரோ ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு, அதனால தான்.
காலையில் என்னன்னா டிரைவிங் பண்ணும்போது தாலியாக இருக்கிறானுங்க, நைட்டு என்னன்னா ஸ்லீப்பிங் பண்ணும்போது தாலியாக இருக்கிறானுங்க, ஆக மொத்தத்தில் தாலியாக இருக்கிறானுங்க. ஆனால் inconvenience today for a better tomorrow. இருங்க, better citizen, better nation ரெண்டும் ஒரே. அவன் நம்ம நண்பர் தான் வீட்டுக்குமார். இதுதான் நான் சொல்லிட்டேன்ல, சாப்பிட்டுறேன். குட்டி குட்டி வன்மங்களா அப்பப்போ கக்கிறது பெட்டர், ஓகேவா? சேர்த்து வச்சு விஸ்வரூப வன்மமா கக்கும் போது தான் கொத்த மாட்டேங்க. Is it too late to fix something when someone you saw as family gave up on you? உண்மையிலே புரியல, ஓகேவா? Do I look mentally okay to answer these questions? இல்லை எவ்வளோ டீப்பாக எனக்கு நீ கேட்குற கேள்வி எனக்கு புரியுது, ஓகேவா? ரொம்ப ரொம்ப டீப்பான ஒரு இன்டர்பர்சனல் கேள்வி நீ கேட்குற, ஓகேவா? ஆனால் இதே கேள்வியை தான் நானே மற்றவங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்குள் நானே இந்த கேள்வியை தான் கேட்டுக்கொண்டு எனக்கு நானே பதில் தேடிக்கிட்டு இருக்கேன். ஈஸி டூ லேட் டு ஃபிக்ஸ் டூ லேட், ஓகேவா? போயிடுச்சுன்னா போயிடுச்சு. அட்வைஸ் ஃபார் சம்ஒன் ஹூ இஸ் இன் காலேஜ் அண்ட் broke. Be happy that you are broke in college, because having an empty pocket in college will teach you a lot about saving money and மணி மேனேஜ்மெண்ட் இன் ஜென்ரல், சரியா? அதனால் மற்ற பசங்கள மாதிரி நம்மக்கிட்ட பார்ட்டிஸ் போகிறதுக்கு காசு இல்லையே, மற்ற பசங்க மாதிரி நம்மக்கிட்ட அவுட்டிங் போகிறதுக்கு காசு இல்லையே அப்படின்ட்டு அந்த விஷயத்தை ஃபீல் பண்ணாத. பி வெரி கிளாட் தட் யூ ஆர் broke now, சரியா? 1:30 மணிக்கு யாரா ப்ரெஷர் குக்கர் வச்சிருக்கிறது? 1:30 மணிக்கு என்னடா சமைச்சு சாப்பிட்றீங்க? அதுவும் ப்ரெஷர் குக்கர்ல என்ன பொங்கல் பண்ணி சாப்பிட்றியா நீ? மிட் நைட் கிரேவிங்ஸ்ன்றதெல்லாம் இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்குன்னே அது ஏதாச்சும் நொறுக்கு தீனியை சாப்பிட்டு சாட்டிஸ்ஃபை பண்ண வேண்டியதுதான். இப்போதான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? When I see you, I start to believe in karma, bro. How do you feel when karma down its job perfectly? karma done its job perfectly. அதாவது லாஸுக்கும் டவுன்ஃபாலுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு, ஓகேவா? லாஸஸ் அது வந்து நீங்கள் கர்மான்னு ஏற்றுக்கவே முடியாது, ஓகேவா? அது வந்து அதுக்கு அந்த லேபிள் போட முடியாது. சில பேரோட டவுன்ஃபால் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடாக வரும். ஆனால் இப்போல்லாம் நம்மளுக்கு தெரியுது செட்டாயிமே அப்படின்ட்டு வீடியோ பார்க்கும்போது தெரியுது. டேஷ் கேமரா இருக்கும் போதே முடிவு பண்ணிடலாம், இதோட இவங்க காலி ஆப்வியஸாக பண்ணுறாங்க. அதுதான் பிரச்சனை. ஸோ அதெல்லாம் வந்து கர்மாக்குள்ளே வரும். பட் பர்சனல் லாஸ், பர்சனல் ட்ராஜடிலாம் வந்துட்டு அதுதான் அவங்க பணனால தான் ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவே கூடாது. நீங்க ஏன் ஒரு ஃபேன்ஸ் மீட்டப் வைக்க கூடாது? வீடியோ போட்டாலும் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க, இது ஃபேன்ஸ் மீட்டப் வேறையா? வச்சிடலாம். பிளாக் பீஸ்ட் என்னையா பேர் இது? பிளாக் பீஸ்ட்ன்றது ஒரு நிமிஷம் எனக்கு வேற மாதிரி படிச்சுட்டேன். வெரி குட், பரவாயில்ல, பிளாக் பீஸ்ட் வச்சிடலாம். ஃபேன்ஸ் மீட்டப் தானே, கண்டிப்பா வச்சிடலாம். அன்றே கணித்தார் பிரியாணி மேன் டே 1ல இருந்து உன் டீம் ப்ரோ நான். அப்படியா? ரொம்ப சந்தோஷங்க. பெயிலுக்கு 10,000 பார்த்தா. That was amazing. சூப்பர், வேற லெவலாக இருந்துச்சு. கொஸ்டின்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, வேற லெவலாக கேட்டிருந்தீங்க. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு நான் ஒரு வீடியோ ரெக்கார்டிங்கை இவ்வளோ என்ஜாய் பண்ணி இவ்வளோ சிரித்து நான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் அமேசிங் கொஸ்டின்ஸ் அகேன். அண்ட் இந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் கேள்வியை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இந்த Q&Aல மட்டும் இல்லை, என்னோட வீடியோ கமெண்ட் செக்ஷன்ஸ்லையாக இருக்கட்டும், இல்லை வந்து டிஎம்லையாக இருக்கட்டும், கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஏன் நான் இன்னும் இந்த யூடியூபரோட இந்த வீடியோவை பற்றி நான் வீடியோ போடலை, என்னோட ஒப்பீனியனை நான் ஏன் இன்னும் சொல்லலை அப்படின்ட்டு. சிம்பிள் தான். என்னன்னா, நான் ஒரு கான்டென்ட் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பர்சனை பற்றியோ இல்லை ஒரு விஷயத்தை பற்றியோ போடுறேன் அப்படின்னா அதுக்கு ரெண்டு பர்பஸ் தான் எனக்கு இருக்குது. ஒன்று வந்து அந்த விஷயத்தை பற்றியோ அந்த பர்சனை பற்றியோ உங்களுக்கு தெரியாத விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும், ஓகே? ஸோ உங்ககிட்ட அதை சொல்லி பார்த்தீங்களா இது மாதிரி இருக்குது தெரிஞ்சுக்குங்க அப்படின்ட்டு ஒரு புது இன்ஃபர்மேஷனை உங்ககிட்ட சொல்கிறது. பாயிண்ட் நம்பர் 2 இஸ், நான் அதை பற்றி பேசுகிறனால சம்திங் ஷுட் ஹேப்பன், ஒரு சேஞ்ச் வரணும் இல்லையா? ஒரு பர்சனை பற்றி நான் பேசுகிறேன்னா நான் வைக்கிற கிரிட்டிசிசமாக அவங்க ஏற்றுக்கிட்டு அவங்க சேஞ்ச் பண்ணணும், ஓகேவா? அண்ட் இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுமே வந்துட்டு நடக்கலை, ஓகேவா? ஒன் இஸ், உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்தது என்ன இஷ்யூ போயிட்டு இருக்கு, அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு. பிகாஸ் உங்க கண்முன்னாடி நடந்துச்சு அண்ட் நீங்க அதை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக் நீங்களே வந்துட்டு ரோஸ்ட் மோட்ல இறங்கி அவரோட கமெண்ட் செக்ஷன்ல அண்ட் மீம்ஸ் மூலியமா, போஸ்ட் மூலியமா, ஸ்டோரிஸ் மூலியமா வந்து நீங்களே வந்து ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ புதுசா எதுவுமே இந்த இஷ்யூவை பத்தி நான் உங்களுக்கு சொல்ல முடியாது, ஓகேவா? ஒன்று கழிஞ்சிருச்சு. இன்னொரு விஷயம் இஸ், இப்போ நான் பேசுகிறனால அவர் வந்து இந்த கிரிட்டிசிசம் வந்துட்டு நம்ம ஏற்றுக்கிட்டு நான் வந்து இனிமேல் ஒழுங்காக இருக்கும்னு நினைப்பாரா? மாட்டாரு, ஓகேவா? ஹீ வில் பி டூயிங் வாட் ஹீ வாண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரியே தான், இதுக்கு மேலே அதை தான் பண்ண போகிறார்.
ஸோ தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் டாக்கிங் அபவுட் இட் அப்படின்னு ஐ ஃபெல்ட். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இத்தனை பேர் வந்து என்கிட்ட வந்து இந்த இஷ்யூவை பற்றி பேச சொன்னீங்க இல்லையா, அதை நான் வந்துட்டு 2 விதமாக எனக்கு பட்டுச்சு. ஓகேவா, முதல் டைப் என்னன்னா, யூ கைஸ் ரியலி வாண்ட் மை ஒப்பீனியன் அபவுட் திஸ் இஷ்யூ. ஓகேவா, என்னை வந்துட்டு என்னோட ஹியூமரஸ் பெர்ஸ்பெக்டிவ், என்னோட ரோஸ் ஜோக்ஸ், அதெல்லாம் வந்து இந்த இஷ்யூவை பற்றி நீங்கள் கேட்க விரும்புறீங்க, நீங்கள் அதை பார்க்க விரும்புறீங்கன்னு தோணுச்சு. இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன தோணுச்சு அப்படின்னா, யூ கைஸ் வாண்ட் யூடியூப் சிவில் வார் 2.0 அப்படின்ட்டு. நான் இப்போ ஒரு வீடியோ போட, அவர் இன்னொரு வீடியோ போட, சம்மந்தமே இல்லாமல் எங்கிறத இன்னொருத்தர் ஒரு வீடியோ போட, அவங்க எல்லாருக்கும் நான் வீடியோ போட அப்படின்ட்டு ஒரு யூடியூப் ட்ராமாக்காக கேஸ் லைட் பண்ணுறீங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஐம் பீங் வெரி ஆனஸ்ட், அப்படி தான் எனக்கு பர்சனலாக பட்டுச்சு. சரியா, அதனால தான் நான் வந்து அதை பற்றி பேசலை. பட் இல்லை நீங்கள் உங்கள் ஒப்பீனியனை சொல்லி ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்கன்னா, வாட் எவர் ஹி டிட் வாஸ் அப்சல்யூட்லி ராங். ஓகேவா, அது எந்த டிகிரிலையுமே வந்து ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. ஓகேவா, ஜஸ்டிஃபை பண்ணிட்டு தான் இருக்காங்க, பட் பண்ணவே முடியாத ஒரு தவறு. அது யாருமே எந்த ஒரு சக மனுஷங்கிட்டையும் பண்ணக்கூடாது. ஓகேவா, ஆனால் we are losing this point where நம்ம இவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணி இவ்வளோ கலாச்சி ரோஸ்ட் போட்டு will that person change? No, because he likes it. ஓகேவா, அவரை நம்மெல்லாம் கலாய்க்கிறத அவர் என்ஜாய் பண்ணுறாரு. ஓகேவா, அவருக்கு வந்துட்டு என்ன பர்சனலாக எனக்கு என்ன தோணுதுன்னா, என்ன பண்ணுவேன், கிண்டல் பண்ணுவேன், மீன்ஸ் போடுவேன், வீடியோ போடுவேன், வேறு என்ன பண்ண முடியும், உன்னால் நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு ஃபுல் ஆன் திமிரில் இருக்கிற ஒரு பர்சனை பற்றி வீடியோ போட்டு வேஸ்ட்டுங்க. ஓகேவா, நீங்கள் பேசுங்க, நீங்கள் ஏற்கனவே வந்துட்டு போட்டு தாழ்ச்சிட்டு தானே இருக்கிறீங்க. ஓகேவா, அவரை வந்துட்டு எடுத்து பார்பிக்யூ பண்ணி பீஸாக ஷேர் பண்ணிட்டு இருக்கிறீங்களா, இதை நான் வேற வந்து என் கை கொடுக்கணும் சொல்லுங்க, அது வந்துட்டு வேண்டாம். ஓகேவா, நீங்கள் ஏற்கனவே யூ ஆர் டூயிங் வாட் யூ ஆர் கிவிங் ஹிம் வாட் ஹி டிசர்வ்ஸ். ஸோ நான் இந்த வாட்டி நீங்கள் வந்துட்டு இப்போ எப்படி சொல்லுது, இதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு நீங்கள் ஸ்பெக்டேட்டராக இருந்து வேடிக்கை பார்த்தீங்களா, இந்த வாட்டி நான் வந்து ஸ்பெக்டேட்டராக இருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா, ஹேவ் ஃபன் வித் இட். சரியா, தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் வந்துட்டு போடுங்க. சரியா, அண்ட் மறக்காம பிரியாணி மேனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரியா, இது இந்த வீடியோ முடிவடைகிறது. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வெடிப்பது உங்கள் பிரியாணி மேன். பாய் பாய், குட் நைட். இவங்களை பற்றிலாம் பேசி தூக்கத்தை கெடுத்துக்கிட்டேன் நான்.